தேவி, ஐம் சாரி சந்திரு. உங்களை பத்தி சரியா புரிஞ்சுக்காம என்னென்னவோ பேசிட்டேன். நீங்க இந்த கொலையை செஞ்சிருக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் உங்க மனசு வேதனைப்படும்படியா பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க சந்திரு. Please. நீங்க எழுதின லெட்டரை கிழிச்சு உங்க முகத்துல வீசிட்டேன்னு கோவமா? இனிமே அப்படி பண்ண மாட்டேன். உங்களை விட்டு பிரியவும் மாட்டேன். இப்போவாது என்ன பத்தி புரிஞ்சுக்கிட்டே, அது போதும். என்னடா தனியா உட்காந்து புலம்பிட்டு இருக்க? எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க, வேற வரமாட்டீங்களோ? எனக்கு சாப்பாடு வேண்டாம். உண்ணாவிரதமா? ஏற்கனவே லாடம் கட்டினது பத்தாது. எங்க போற? ஜெயிலரை போட்டு என்ன நம்மளால முடியாதுன்னு ஒருத்தர் செய்யறானா பார்த்து ரசியா. நீ கைதிங்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுவ எனக்கு நல்லா தெரியும். கோர்ட் ஒன்னு வான் பண்ணி டீ ப்ரமோஷன் பண்ணி கூட இவ்வளவு கேவலமா நடத்துக்கிறீங்க. கோர்ட்ல இவன் உனக்கு எதிராக சாட்சி இவன் போட வச்சிருக்க இல்லன்னு சொல்ல. ஜெயில இருக்கிற ஒரு கைதி அதிகாரம் பார்க்காம உன்னை அடிக்கிற அளவுக்கு நீ பிஹேவ் பண்ணிருக்கிய. யூ ஆர் சஸ்பெண்டட். சாரி சார். முதலாளி செத்ததுல இருந்து நீங்க ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. எஸ் பாண்டியன். ஹலோ. உனக்கா எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? அம்மா இவரு நம்மால் தான். அமௌண்ட்ல ரெடியா? அதெல்லாம் ரெடியா இருக்கு. கொஞ்சம் ட்ரிங்க் சாப்பிட்டு போலாமா? நோ 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 நோ. ஃபர்ஸ்ட் பிசினஸ், அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம். என்ன பாண்டியா, தண்ணி போட்டா கணக்க மறந்துடுவே என்ன? அதெல்லாம் இல்ல. இந்த பாரு, நீ மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். புரிஞ்சுதா? இந்த பெட்டியை கொடுப்பா. தேங்க்யூ. 10 லட்சம் கரெக்டா இருக்கும்ல? சந்தேகமா இருந்தா எண்ணி பாத்துக்க. ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லு. ஓ முதலாளி தனசேகர கொலை பண்ணணும்னு என்கிட்ட சொன்னேன். நானும் என் ஆளுங்களை அனுப்பி பாம்பு வச்சு கொலை பண்ணேன். ஆனா புரியுது, நீ என்ன கேக்குறேன்னு நல்லாவே புரியுது. என்னடா அது, முதலாளி உன்னை தொழிலாளி மாதிரி நடத்தல? கை நிறைய காசு கொடுத்தான், கார் கொடுத்தான், பங்களா கொடுத்தான், ஒரு ஸ்டூடியோ ஓனர் மாதிரி உன்னை நடத்தினா. அவனை ஏன் கொலை பண்ண சொன்னேன்னு கேக்குற இல்லையா? ஆமா, அதேதான். பாண்டியா,
இந்த சோமி எதையுமே காரணம் இல்லாம பண்ண மாட்டான். எத்தனை நாளைக்கு தான் ஓனர் மாதிரியே இருக்கிறது? கோட்டீஸ்வரன் ஆக வேண்டாமா? அதுக்காக நான் என்ன பண்ண தெரியுமா? நம்ம ஸ்டூடியோலயே முதலாளிக்கு தெரியாம சில கச்சா முச்சாம் படம் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சேன். சம்பாதிக்கிறதுக்கு இது ஒரு வழி. தப்பு இல்ல. இது பேசாத. இதுக்கு மேல நீ பேசாத. இதுக்கு மேல நீ பேசுற நான் என்ன செய்வேன் எனக்கு தெரியாது. நீ எப்படா இருந்த? குப்பையில இருந்தடா. உன்னை கோபுரத்தில் தூக்கி உட்கார வச்சேன். எனக்கு நீ நம்பிக்கை துரோகம் பண்ண. எதை வேணாலும் நான் பொறுத்துக்குவேன். ஆனா நம்பிக்கை துரோகத்தை மட்டும் என்னால பொறுத்துக்க முடியாது. உனக்கு ஒரு வாரம் டைம் தரேன். இந்த ஸ்டுடியோ அக்கௌண்ட்ல செட்டில் பண்ணிட்டு இந்த ஊரை விட்டே போயிடு. இல்ல சார், என்ன கொலகாரனா மாத்தாத. கொலகாரனா மாத்தாத. Get out. Get out. Get lost. அதுக்காகவா தனசேகர கொலை பண்ண சொன்ன? அன்னைக்கு வெளியில போடா நாயேன்னாரு. அதோட விடுவாரா? உள்ள தள்ளிடு வர. சில்லறையும் செல்வாக்கும் உள்ளவராச்சே. அதனால அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் நிம்மதியா இருக்க முடியாதுன்னு நினைச்சேன். நீ செஞ்சு முடிச்சுட்ட. இப்ப நான் நிம்மதியா இருக்கேன். இல்லடியா நீ? நான் 8 அடி பாஞ்சா நீ 16 அடி. போய் பிடிடா அவளை. அப்பா, நம்ம அம்மாவுக்கு தெரியாம இந்த புத்தகத்துல வாங்கப்பட்ட பாடு 300 ரூபாயா? பெரும் பாடம். சைலன்ஸ். அம்மா. ஐயோ, கண்ணாடி மாதிரி உடம்பு, அரையும் குறையுமா துணி. ஐயோ ஐயோ ஐயோ. டேய், இங்க இருக்கடா. இந்த போனோட பெரிய தொல்லப்பா. ஹலோ, நீதிதேவன் எம்ஏ ஹியர். யார் பேசுறது? யார் அது போன்ல லொட்டு லொட்டுன்னு? ஓ, ஜோதியா? அம்மா, உன் பாச எனக்கு புரியாதுமா. அம்மா இப்பதான் பக்கத்துல பங்கன் போயிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அப்புறமா போன் பண்ணு. அட, என்னமா மறுபடியும் தட்டிட்டு இருக்க? அதான் சொல்றேன்ல, சொன்னா கேட்டா எஞ்சிடலாம். அப்புறமா பண்ணு. என் கண்ணு. பெரிய இம்சப்பா. ஹலோ, நீதிதேவன் எம்ஏ ஹியர். நீதானாமா? ஏமா இப்பதானமா சொன்ன அம்மா இன்னும் வரல. என்ன இன்னும் கொஞ்ச நேரம் வந்துடாமா? ஐயோ, லொட்டு லொட்டு தட்டி போன உழைச்சாத பைய. ஏய், யார் போன்ல? ஜோதிமா. ஜோதிமா என்ன உளற? இல்ல, நம்ம ஜோதி பேசுது. போன கூட. ஹலோ ஜோதி, நீ இப்ப எங்க இருந்து பேசுற? ஓகே, நீ அங்கே இரு, நான் இப்ப வந்துடுறேன். ஓகே? என்னம்மா, என்னாச்சு? ஜோதி ஏதோ ஆபத்துல மாட்டிருக்கா. நான் ஸ்டுடியோ போறேன். நீ போலீஸ்க்கு போன் பண்ணி அவங்களை இமீடியட்டா அங்க வர சொல்லு. புரிஞ்சுதா? புரிஞ்சுமா. புரிஞ்சது புரியாம போச்சா?
என்னாச்சு ஜோதி? கீழே விழுந்துட்டா, தலையில அடிபட்டுடுச்சு. உடனே ஆஸ்பத்திரி கூட்டு போனோம். சீக்கிரம் வண்டியில ஏத்துக்க. பரவாயில்ல, நான் கூட்டு போறேன். என்ன ஜோதி, சின்ன காயமா இருந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போகாம இருக்க கூடாது. வா. என்ன என்னம்மா? பயப்படாத ஜோதி, உனக்கு ஒண்ணும் ஆகாது. நான் டாக்டருக்கு போன் பண்ணி அவர் எங்கேயும் வர சொல்றேன். நீங்க பத்திரமா பாத்துக்குங்க. இவனை மட்டும் இல்ல, எங்க அப்பாவை கொலை பண்ணதும் இவன் தான். எனக்கு தெரியும், உங்க அப்பாவை கொலை பண்ணவனை கண்டுபிடிக்கிறத விட சந்துருக்கு விடுதலை வாங்கி கொடுக்கத்தானே துடிக்கிறேன். நான் தூக்குல தொங்கினாலும் பரவாயில்ல, சந்துருவை விடமாட்டேன். சந்துருவுக்கு இந்த கொலையில பங்கு இருக்குன்னு சொல்லி அவளையும் தூக்குல தொங்க வைப்பேன். நீ கோர்ட்டுக்கு வராம வீட்டுல இருந்தா உனக்கு நல்லது.